நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்ட ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அத நினச்சு கவலைப்படாதீங்க. நமக்கு கிடைக்காத விஷயம் நமக்கானது இல்ல அப்படின்னு நினச்சு சந்தோஷப்படுங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ஆசையே படல. ஆனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கான விஷயம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விஷயத்தையோ, நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தையோ நினைக்காம, இழந்து போன விஷயத்த, அதாவது நம்ம ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விஷயத்த நினச்சு நினச்சு கவலைப்பட்டுட்டு, நம்ம வாழ்க்கையில பாதி சந்தோஷத்த இழந்துருவோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானதுங்க. நம்ம அந்த வாழ்க்கைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மள விட சிறப்பா வாழ்வாங்க இல்லையா? அந்த மாரி ஒருத்தரோட கம்பேர் பண்ணிட்டு, இவங்கள மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லையே நினச்சு நினச்சு கவலைப்பட்டு, நம்ம வாழ்க்கையில பாதி சந்தோஷத்த இழந்து போயிடுறோம் இல்லையா? இதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது, நம்மள விட குறைஞ்சவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அத விட நம்ம பெஸ்ட்டா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ, போதும் அப்படிங்கிற மனம் இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை அவங்கள விட பெஸ்ட்டா தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பாருங்க. அதுதாங்க நம்ம வாழ்க்கையில கிடைச்ச நிம்மதி. அதனால நம்ம வாழ்க்கைய நம்மள விட ரொம்ப நல்லா வாழ்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி உள்ளவங்களோட கம்பேர் பண்ணாம, நம்மள விட கஷ்டப்படுவாங்க இல்லையா? அந்த மாரி உள்ளவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்க. அவங்கள விட நம்ம பெஸ்ட்டா தான் வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் தான் நம்ம வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப அழகாக்கும்.